Hi friends, welcome to Shyam's Pantry. நம்ம இப்போ ஸ்வீட் கார்ன் வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம். அது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸாக இது நம்ம சீக்கிரம் பண்ணிடலாம். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 1.5 ஸ்வீட் கார்ன் எடுத்திருக்கேன். இதில் நம்ம தோலெல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. இது நம்ம ஒரு பவுலில் உதுத்துக்கலாம். இது மாதிரி நம்ம ஒரு பவுலில் ஃபுல்லாக உதுத்து வச்சுக்கலாம். இது நம்ம இப்போது பாயில் பண்ணிடலாம். ஸ்டவ்வில் தண்ணி நல்லா பாயில் ஆகிடுச்சு. அதில் நம்ம உதுத்து வச்சுருக்க ஸ்வீட் கார்ன் அதில் போட்டுடலாம். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு நான் சேர்க்குறேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்வீட் கார்ன் ஒரு 10 மினிட்ஸ்லேயே பாயில் ஆகிடும். ஆல்ரெடி நம்ம ஹீட்டாக இருக்கிற தண்ணியில் தான் நம்ம போட்டனால இன்னும் சீக்கிரமே பாயில் ஆகிடும். பாருங்கள், இப்போ பாயில் ஆகிடுச்சு. இதை நம்ம ஒரு ஃபில்ட்ரு வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம். பாயில் பண்ணி வச்சுருக்க ஸ்வீட் கார்னில் மைதா 1 டீஸ்பூன் போடுறேன். அரிசி மாவு 1 டீஸ்பூன் போடுறேன். கார்ன்ஃப்ளவர் 1 டீஸ்பூன் போடுறேன். 1/4 டீஸ்பூன் பெப்பர் தூள் இதில் சேர்த்துடலாம். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்வீட் கார்ன் ஹீட்டாக இருக்கிறதால அதில் நல்லா கோட்டிங் மாதிரி இது நல்லா ஒட்டிக்கும். இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்க மாவெல்லாம் ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். ஸ்வீட் கார்ன் இப்போ ஃபுல்லாக நம்ம ஃபில்டர் பண்ணியாச்சு. இதை நம்ம இப்போது ஃப்ரை பண்ணிடலாம். ஆயில் சூடாக இருக்குது. இதில் நம்ம இப்போ அந்த ஸ்வீட் கார்னை போட்டலாம். அதை நல்லா பொரியணும். அது பொரியும் போது நீங்கள் கேர்ஃபுல்லாக இருங்க, ஏன்னா அது வெடிக்கும். பாருங்கள், ஸ்வீட் கார்ன் இப்போது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. கலர் எப்படி சேஞ்ச் ஆகிருக்குது. இப்போ அதை நம்ம எடுத்துடலாம். இந்த ஃப்ரை பண்ண ஸ்வீட் கார்னில் இப்போ நம்ம மசாலா மிக்ஸ் பண்ண போகிறோம். நான் 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் ஆம்ச்சூர் பவுடர், இதில் தேவையான அளவு உப்பு, கொத்தமல்லி கட் பண்ணது இது கூட நம்ம சேர்க்க போகிறோம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்குது. இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுங்க. ரொம்ப இஷ்டமாக சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டாக இருக்குன்னு கூட சொல்லுவாங்க. நீங்களும் இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.